கற்பனை இமேஜினேஷன் கற்பனையினுடைய வகையாக இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று மீளாக்க கற்பனை, ஆக்க கற்பனை. ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன், ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன். ஆக்க கற்பனையை மேலும் இரண்டு வகையாக பின்பற்றும் ஆக்க கற்பனை, படைப்பு கற்பனை. இமிட்டேஷன் ஆஃப் இமேஜினேஷன், தென் கிரியேட்டிவ் இமேஜினேஷன். அடுத்து படைப்பு கற்பனையை மேலும் இரண்டு வகையாக நாம் பிரிக்கிறோம். ஒன்று பயன்வழி கற்பனை, இரண்டு அழகுணர்வு கற்பனை. முதலாவதாக மீளாக்க கற்பனை, ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன். முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் மனக்கண் முன் கொணர்ந்து இருத்தி அதை உணர்தல் இவ்வகையான கற்பனையாகும். இதை நினைவு வகை கற்பனை என்றும் அழைக்கலாம். அடுத்து ஆக்க கற்பனை, ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன். பழைய புலன் காட்சிகளிலிருந்து பெறப்பட்ட சாயல்களையும் அவற்றினின்று பெறப்பட்ட எண்ணங்களையும் புதிய முறையில் அமைத்தலே ஆக்க கற்பனையாகும். எடுத்துக்காட்டாக, ஒரு கதையாசிரியர் தனது நேரடி அல்லது மறைமுக அனுபவங்களை அப்படியே வெளிப்படுத்தாமல் அவற்றை புதிய கோணத்தில் அல்லது முறையில் கோர்வையாக அமைக்கும் பொழுதுதான் அது சிறுகதையாக தோற்றம் கொள்கிறது. இத்திறனையே ஆக்க கற்பனை என்கிறோம். இலக்கியம், நுண்கலைகளும் அறிவியல் தோன்றும் புது கோட்பாடுகளும் ஆக்க கற்பனையின் விளைவுகளே. மேலும் பின்பற்றும் ஆக்க கற்பனை, இமிட்டேட்டிவ் இமேஜினேஷன். வேறொருவரின் கற்பனை படைப்பை நாம் பெற்று உணர்ந்து அனுபவித்தல் பின்பற்றும் ஆக்க கற்பனை. உதாரணமாக, புலவன் ஒருவன் ஒருவனது கவிதையை படித்து அதன் நயத்தை உணர்கையில் அக்கவிஞனை நாம் அவனது படைப்புலகில் பின்பற்றுகிறோம். இறுதியாக படைப்பு கற்பனை, கிரியேட்டிவ் இமேஜினேஷன். நம் கற்பனையின் உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதையை படைத்தலோ அல்லது ஓர் ஓவியத்தை தீட்டலோ அல்லது ஒரு கண்டுபிடிப்போ இக்கற்பனையை படைப்பு கற்பனை என்று அழைக்கலாம்.